ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சிவகங்கை காரைக்குடியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. காரைக்குடியில் உணவின் மூலம் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட வகையிலான இந்திய பாரம்பரிய உணவுகளும் சீனா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளின் பிரபலமான உணவு வகைகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. குறிப்பாக பாரம்பரிய சிற்றுண்டிகள், இனிப்பு வகைகள் மற்றும் தனித்துவமான சமையல் முறைகள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. உணவு திருவிழாவுக்கு குடும்பத்துடன் வருகை தந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டு உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை காரைக்குடியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. காரைக்குடியில் உணவின் மூலம் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட வகையிலான இந்திய பாரம்பரிய உணவுகளும் சீனா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளின் பிரபலமான உணவு வகைகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. குறிப்பாக பாரம்பரிய சிற்றுண்டிகள், இனிப்பு வகைகள் மற்றும் தனித்துவமான சமையல் முறைகள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. உணவு திருவிழாவுக்கு குடும்பத்துடன் வருகை தந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டு உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை காரைக்குடியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. காரைக்குடியில் உணவின் மூலம் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட வகையிலான இந்திய பாரம்பரிய உணவுகளும் சீனா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளின் பிரபலமான உணவு வகைகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. குறிப்பாக பாரம்பரிய சிற்றுண்டிகள், இனிப்பு வகைகள் மற்றும் தனித்துவமான சமையல் முறைகள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. உணவு திருவிழாவுக்கு குடும்பத்துடன் வருகை தந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டு உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.